கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடாகவும் 2 கிராம்பு 3 துண்டு பட்டை பிரிஞ்சி இலை 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டு குட்டி குட்டியாக நறுக்குனா 6 பல் பூண்டு ஒரு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே இதோட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்து இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவு ஒரு 3 நிமிஷம் வதக்க விடலாம். இன்றைக்கி நான் இந்த ஸ்டிர் ஃப்ரைக்காக எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் கேப்சிகம் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கின இந்த மசாலாவோட நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலாலேயே வதங்க விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். அப்பப்போ இடையில எடுத்து இது போல் கிளறி விடலாம், வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் கரம் மசால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் குக் பண்ண விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை ரெடி. இது வெறும்னே ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி புலாவ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.